ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுவோடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லாரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும்போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படிம்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கங்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு சி ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை. லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹீரோ அண்ட் தி ஹீரோயின்ஸ், ஆல் ஆஃப் யூ, லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர், லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய கேரக்டர் பேர் வந்து மது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோடய கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், அப்புறம் சார்லி சார், எல்லோரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்கள். அப்புறம் எங்களை ஏடிஸ், அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன். அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டர் ஜாம். இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க, அங்கிள்ஸ், ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு, நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர், ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு. They're like, oh, bun butter jam hit. They're laughing. Everyone, like uncles, aunties, they all are laughing. அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு. ஓகே, இஃப் தே ஆர் லாஃபிங், கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு.
பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன் காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் வைல் ஆக்டிங் in this film. And yes, coming to the main point, to the cast and the crew. First of all, the director, Raghav sir. He is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know. ஒரு ஸ்மால் அந்த விஷயம் இருக்குது, ஸ்மால் டீட்டெயிலிங் அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃபில்ம். Also, I want to thank the producers, distributors, and our project manager Satish for having faith in me. Romba nandri enik male romba nambikai vechitu neenga opportunity koduthinga. I'm very very glad to work with this team. In the team, if you have to like make a perfect film, the team should also be perfect, and I think each and every one of you are amazing in this. DOP, amazing job. Technicians are amazing. Editor, செம்மையா எடிட்டிங் பண்ணீங்க நீங்கள். ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள். தென் ஆப்வியஸ்லி ஜான் அப்ரஹாம். ஸோ அமேசிங் ஒர்க். அண்ட் எவ்ரி ஒன், த கொரியோகிராஃபர்ஸ், யூ ஆர் வெரி குட். ஸ்டண்ட் மாஸ்டர், அமேசிங் ஒர்க். அண்ட் கம்மிங் டு த காஸ்ட், சார்லி சார், உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் யூ ஆர் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். லுக்கிங் லைக் ஆன் ஸ்க்ரீன் இட் செல்ஃப் ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ லைக் கம்ஃபர்டபுள். யூ ஆர் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட். சீரியஸ்லி, ஐம் a huge fan of yours. Yeah, thank you. அண்ட் சரண்யா மேம் அண்ட் தேவதர்ஷினி மேம், தேவர் அமேசிங். அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அப்பாவோட கேரக்டரும் லைக் சார்லி சார் அண்ட் சார், நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க. அதுவும் என் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது. அண்ட் மியூசிக் டைரக்டர், ஓ மை காட், ஹவு கேன் ஐ எவன் ஃபர்கெட் யூ. உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி. அண்ட் காஜுமா டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் த வீடியோ செம்ம. நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம். Seriously. And then, as I was saying, Sarana ma'am and Devadarshini ma'am, they were amazing. Pappu and Michael, you both were amazing. I loved acting with you. Adia, நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. In the previous film also, I have admired her for that, and even in this film, after watching the movie, I have really loved her performance. Raju, outstanding. I have no words. என்ன எப்படி நோன்னு சொல்கிறீங்க? லெஜிட், யூ டிசர்வ் இட். செம்மையாக இருந்துச்சு. ஆஃப் ஸ்க்ரீனும் he made me laugh off screen. அந்த சீன் பண்ணிட்டு போது I am laughing. எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. I am not able to act because of that. And ஆன் ஸ்க்ரீனும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் டெஃபினெட்லி யூ ஹாவ் அ வெரி வெரி பிரைட் ஃபியூச்சர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ அகேன். திஸ் ஹோல் டீம், amazing job. ADs were also very good. ADs, thank you so much for tolerating us, our tantrums and everything. ரொம்ப நன்றி. And thank you so much to the whole team, media, everyone. ரொம்ப நன்றி. யா, சூப்பர். அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. ஸோ ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் மிஸ்டர் பப்பு? ஏன்னா அவர் நீங்கள் ரொம்ப நேரம் அவரை பற்றி பேசுங்க, இப்படி ஏன்ச்சாரு அப்படின்னு அப்படி மறுபடியும் உட்காந்துட்டார் அண்ணன். ஸோ இன்னும் ஒரு வார்த்தைகள் அண்ணனை பற்றி பேசுனீங்கன்னா இட் வில் பி குட். பப்புவை பற்றி சொல்லணும்னா லைக் எந்திரிச்சுங்க அந்த அவரு அந்த ஸ்பாட்லயே நமக்கு அப்படியே சிரிப்பு வரும் அவர் பண்றது எல்லாமே. ஸ்போர்ட்டிலே? ஆமா, சும்மாவே அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருப்ப? நான் அப்பவே சொன்னேன் ராகவ் சார் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் நடிக்கிறது பண்ணிருக்காரு. ஐ ரியலி லவ் யுவர் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. சந்தோஷமானே தேரப்பேட்டேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.